எனது நெஞ்சத்தில் குடியிருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் எனது குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எனது நெஞ்சென்று வணக்கம். எல்லாரும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதின்ற கௌரவத்தை ஊற்றுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரும் நேரில் பார்த்து பேசணும்னு ஆவல் எனக்கு. அதுக்கு தான் பேசுகிறேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா என்ன மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அது எனக்கு ஒரு கெட்ட குணம். எனக்கு இந்த பொண்ணுங்களை பார்த்தா இந்த கதையாக வந்தோம். இந்த பாருங்க, வெற்றிக்கு முன்னாடி போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதோடய தேர்ந்தெடுத்துக்க. அதுவும் திறமை எழுதுங்க. திறமையை ஒழிச்சாரு ஆட்டோமேட்டிக்காக வெற்றிக்கு முன்னாடி அவருக்கு பாக்கி முன்னாடி பண்ணிட்டு நான் கேம் வச்சு நானே கேட்க மாட்டேன்னா வரேங்கண்ணா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பருவம் தரப்படும் ஒளியாவதற்கு நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் ஏற்பட்டு இடத்தோட அத்தனை சுத்து பத்துக்களை பற்றி அந்த படத்தை திரைப்படத்தை நான் எடுத்து படாத பாடுபட்டு முஸ்லீம் நண்பர்கள் அதுக்கு தடை வதைக்கார். இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அகிராமி சுனாமி மாதிரி கதையாடலாம். என்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுவரை நான் நடித்ததில்லை. எந்த ஒரு திரைப்படமும் எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். மீண்டும் இதை பற்றி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கான நேரம் இது கிடையாது. அடுத்தபடியாக மற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்து கொண்டு சொல்லி என்ன விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லும் அது அனலட்சுமி என்னோட சாமிடாது. அது உருவப்படத்துக்கு ஒரு தேரடா. நான் திருவிழா கூட்டத்தில் தேரை கவுத்துட்டு சாமி கலண்ட போட்டேன். யாரா சொல்லுவாங்க சொல்லும். ஐ லவ் யூ. முத்துப்பாண்டை கோட்டடி என்கிட்ட ஒரு கழுத்தை பிடிச்சி வந்து கொண்டே போடுவேன். அப்புறம் ஸ்கூல் பையன் பையிட்டு பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன். வாயில வந்து இதெல்லாம் பேசாது. ஒரு நாள் என்னோட பதிவில் உட்காந்து பாரு. அப்ப தெரியும் நான் வர்ற கஷ்டங்கள். எத்தனை நஷ்டம், எத்தனை வெஸ்டம், எத்தனை கோல், எத்தனை நெருக்கடி, எத்தனை கட்சிக்கார கூட்டம் உட்காந்துருக்கு. எனக்கு தான் தெரியும். சும்மா வாயால பேசுற தம்பி. மாதேந்தோட நல்ல ஆட்டான விஷயம். ஒரே பாம் போட்டனை வச்ச அங்க வர கிழிஞ்சிரும் தம்பி. பாருக்கா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேப்டன் விஜயகாந்த் பேசுகிறேன். ஏதாவது என்ன கிரிக்கெட்டோட கூப்பிட்டா மொத்தம் 3 கண்டிஷன் போட்டேன். 1வது கண்டிஷன் பாலுக்கு பதிலாக லட்டி கொடுக்க சொன்னேன். அது முடிவுட்டாங்க. 2வதுக்கு சட்டைக்கு பதிலாக காவி சட்டை கேட்டேன். அது முடிவுட்டாங்க. 3வது சொல்றதுக்குள்ள என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சார் அப்படின்னு சார் சொன்னாங்க. எனக்கு பாம்புக்கு பதிலாக பாலை போட சொன்னேன். அதுக்கு என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அப்படின்னு சார் நடந்துச்சு. இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா என் கண்ணு சொல்லுக்கும். என் கண்ணு சொன்னிச்சுன்னா என் பூர்வ முளைக்கும். என் பூர்வ முளைப்புச்சுன்னா மொத்த உடனே ஷாக் எடுத்தோன்னா அடிக்கடி எடுத்துக்கலாம். குழம்பு எடுத்துட்டு கண்ணு உனக்கும் கஷ்ட ரஜினிகாந்த் சார். கண்ணு பொண்ணு நான் பொறுமையா சொல்லிட்டு போக்குறதுல கண்ணு அழுது நினைக்க போற பொண்ணும் அதிக நான் டீ கடையில் தவிர பண்ணு நல்லா சரித்திரமே இல்லை. பார்த்தா